ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் வந்து ஒரு பையன் வந்து 10th படிச்சிருக்கான். நான் பாஸ் ஆகிட்டேன், நல்ல மார்க் எடுத்திருக்கான். அதனால் அவங்க அப்பா கிட்ட வந்து ஐஃபோன் கேட்டிருக்கான். ஸ்கூலில் எல்லா பசங்களும் வச்சுருக்காங்க, எனக்கும் நீங்கள் ஐஃபோன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுப்பா, நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து அவங்க பேச்சு கேட்காம அவங்க வீட்டுக்கிட்ட இருந்த மலை மேலே ஏறி நின்றுட்டு, நீங்கள் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்கலாம், நான் கீழே குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டியிருக்கான். மிரட்டிட்டு அவன் தவறி விழுந்தானா இல்லை வேணும்ட்டு விழுந்தானா தெரியல. ஆனால் அவன் விழ போய் அவங்க அப்பா அவனை பிடிக்க போய், இருந்தாலும் அங்கே இருக்கவங்களாம் கூட இருக்கவங்களாம் கூட காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. யாரையுமே அவன் கிட்ட நெருங்க விடாமல் நான் குதிச்சிருவேன், எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுங்கன்னு அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து மிரட்டுறான். மிரட்டி அவன் விழப்போகிற நேரத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, போயிட்டு கையை பிடிக்க போய் அவரும் கீழே விழுந்து, அவரும் புருஷனும் பிள்ளையும் விழுந்துட்டாங்களேன்னுட்டு அவங்க அம்மா இருந்தாங்க பாருங்கள், அவங்களும் போய் விழுந்து அநியாயமாக உயிர் போச்சு. இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன? ஒரு ஐஃபோன். பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பான்னா பிள்ளைங்க தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் பெரிய யூடியூபர் கிடையாது, சின்ன யூடியூபர் தான். இருந்தாலும் இந்த வீடியோ ஒருத்தர் பார்க்க மாட்டிங்களா? அந்த ஒருத்தருக்காவது நான் பேசுறது மனசில் தங்கொண்ட, அதுக்காக தான். புரியுதுங்களா? பெற்றவங்க நாங்கள் வந்து எனக்கும் தான் ஒரு பையன் இருக்கான், புரியுதுங்களா? அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன். பெற்றவங்க நாங்கள் வந்து எவ்வளோ உடனே வாங்கி கஷ்டப்பட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு உங்களையும் படிக்க வச்சு ஆளாக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஏன்னா வந்து நாளைக்கு நீங்கள் படித்து ஒரு பெரிய ஆளானதுக்கப்புறம் அதை நாங்கள் உட்காந்து அனுபவிக்க போகிறது கிடையாது. என்னென்னா ஒரு சின்ன சந்தோஷம், நம்ம பெற்று நம்ம வளர்த்து கஷ்டப்பட்டு உடனே வாங்கி படிக்க வச்ச பிள்ளை இன்றைக்கி ஒரு நாலு பேர் மதிக்க நல்லபடியாக இருக்கிறானே அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்படுவோம். மற்றபடி நீங்கள் படித்து ஆளாகி அதில் வர சந்தோஷத்தை நீங்கள் மட்டும்தான் அனுபவிப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்புறம் வர சந்ததிகள் தான் அனுபவிக்குமே தவிர நாங்கள் வந்து அனுபவித்து சந்தோஷப்பட்டு காலத்துக்கும் உட்காந்துருக்க போகிறது கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பெற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? வாங்கி தருவாங்கன்னா சரி வாங்கி தருவாங்க அம்மா அப்பா. எல்லா பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்கிறது தான், நீ இதை படிமா, இதை வாங்கி தரேன், இதை படிச்சுன்னா இது வாங்கி தரேன். அது எதுக்குன்னா, இந்த மாதிரி நம்ம ஆசை காட்டிட்டா குழந்தைங்க படிக்கணும் நல்லபடியாக அப்படி. அதை நானும் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெற்றவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீ படி, நான் இதை வாங்கி தரேன், நீ படி, நான் அதை வாங்கி தரேன், அப்படி சொல்லாதீங்க. இப்படி சொல்லுங்கள், நீ படித்தா உன்னோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நீ படிச்சுன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்ப்பா, நீ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவ, இப்படி சொல்லி இந்த மாதிரியே நீங்கள் வழிக்கு கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம சக்திக்கு என்ன முடியும் நம்மளுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அது வாங்கி கொடுப்பாங்கன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்குங்க. ஆனால் அது நம்ம கஷ்டம் புரியாது. அவங்களுக்கு புரிய காலம் எப்போ தெரியுமா? அவங்களுக்கும் குழந்தைங்க பிறந்து அவங்க குழந்தைங்க கேட்கும்போது அவங்க வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அதனால் பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க. பிள்ளைங்களும் சரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி பெற்றவங்கள தொல்லை பண்ணாதீங்க. இப்போது ஒரு ஐஃபோனுக்காக இத்தனை 3 உயிர் போயிடுச்சு, புரியுதுங்களா? இப்போ அதில் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையே போச்சா? இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. பிள்ளைங்க தயவு செஞ்சு அடம் பிடிக்காதீங்க. பேரண்ட்ஸுங்களும் வந்து நம்ம தகுதிக்கு மீறினதை நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்காதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் நீங்கள் செய்யணும். தயவு செஞ்சு நான் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன்.